நான் பழனிசாமியை நேரடியாக கேட்கிறேன், ஏன் படிப்புனா உங்களுக்கு அவ்வளவு கசக்குது? கல்விக்காக உண்மையிலே குரல் எழுப்புகிற மாதிரி இருந்தா கும்பகோணத்துல நம்முடைய முத்தமிழக தலைவர் கலைஞருடைய பெயரான பல்கலைக்கழகம் அமைக்க போகிறோம்னு சட்டமன்றத்திலே சட்டமே ஏற்றி அனுப்பி வச்சோம். 2 மாசம் ஆயிருக்கு. அதுக்கு ஆளுநர் இதுவரையில் அனுமதி தராமல் இருக்கிறார். நான் கேட்டேன், இதை விட ஆளுநருக்கு என்ன வேலை? இதுக்காக குரல் எழுப்ப எதிர்க்கட்சி தலைவருக்கு நெஞ்சுரம் இருக்கா? என்னை பத்தி பேசுறார். அறநிலையத்துறையிலிருந்து பணத்தை எடுத்து கொடுத்தா எடப்பாடி பழனிசாமி கொதிக்கிறார். அறநிலையத்திலிருந்து நீங்க எடுத்து கொடுக்கணும் வேண்டாம்னு சொல்ல, ஆனா அதனால மாணவர் பாதிக்கப்பட்டுருவாங்க. மாணவருக்கு தேவையான திட்டத்தை முழுமையான நிதி அறநிலையத்திலிருந்து கிடைக்காது. ஏன்னா கல்லூரி வளர வளர கட்டடம் தேவை, அதுக்கு பல பிரிவுகள் புதுசா உருவாக்க வேணும். அரசாங்க கல்லூரியா இருந்தா அனைத்து கிடைக்கும், ஆனா அறநிலையத்துறையில் இருந்தா நிதிகள் பெறுவது சிரமம், மாணவர்கள் பாதிக்கப்பட்டுவாங்க. மாணவர்கள் பாதிக்க கூடாது என்பதற்குத்தான் இதை நாங்கள் சுட்டிக்காட்டினேன். மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன், மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன், மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன் கோவை.